ரொம்ப அழகான வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வாரம், அதாவது செப்டம்பர் 28 இருந்து அக்டோபர் 4 வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க. ரொம்ப அழகான ரீடிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 பவர்ஃபுல்லான இமேஜஸ் தெரிய போகுதுங்க. ஏதேனும் ஒரே இமேஜை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அக்டோபர் ப்ரெடிக்ஷன் மிக விரைவில் உங்களை தேடி வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரு நொடி ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 7-8 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை இன்னும் பெட்டரா நம்மளால செதுக்க முடியும் இல்லையா? We will await miracles in our life. நம்ம வாழ்க்கைக்குள்ள நிறைய அற்புதங்கள் நடக்கிறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற வார்த்தையை மாத்தி, என் வாழ்க்கையே அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன், I am celebrating every moment of my life and என் வாழ்க்கை என்னை கொண்டாடி கொண்டிருக்கிறது, அதுதான் இன்னும் பவர்ஃபுல். சோ அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 இமேஜஸ் தெரியும். ஏதேனும் ஒரு இமேஜை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றதை பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். இந்த ரீடிங் வழியா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ தயாரா இருக்கீங்கன்னா இந்த வாரத்துக்கு நான் தயார் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வித் மிரக்கிள்ஸ், நிறைய மிரக்கிள்ஸ் என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மிரக்கிள்ஸ், அற்புதமான பாசிட்டிவான மிரக்கிள்ஸ் எனக்கு நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் காலி ரீடிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கும் காலி ரீடிங்ஸ் படிக்கணும்னா அக்டோபர் மாதத்துல காலி ரீடிங் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். ஏஞ்சல் கார்டு ரீடிங் கிளாஸும் ஆரம்பிக்க போறேன் அக்டோபர்ல. சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன, ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக கொடுக்கப்படும். சோ வாங்க ரீடிங் குள்ள போகலாம். அந்த 2 இமேஜஸ் உங்களுக்காக. ரொம்ப அழகான ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பியூட்டிஃபுல் திங்ஸ் நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்கன்னு பாத்துடலாமா? வாங்க. உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? சோ என் கார்ட்ஸ் இன்னும் கிளியரா தெரியணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, இன்னும் அழகா என்னால அதை பண்ண முடியும். ஓகே, இந்த வாரம் உங்களுக்கு முதல்ல தேவையான விஷயம் என்னன்றதை நான் பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். I am celebrating every moment of my life. ஓகே, உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசம் அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னுடைய தைரியம். உன்னுடைய தைரியம் இல்ல உன்னை ரொம்ப நேசிக்கிறவர்களுடைய தைரியம். இவங்க இப்படிதான், இவங்க எனக்கானவங்க தான், இவங்க செஞ்சதுல தப்பு இல்லை அப்படின்னு நின்னு சபையில சொல்லக்கூடிய அன்பு தான் என்னைக்குமே உண்மையான அன்பு. நம்ம கிட்ட வந்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்கே, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அன்பு இல்ல. ஒரு சபையில எவ்வளவு பேர் நின்னு நீ தப்புன்னு சொல்லும் போதும் இல்ல நான் இவங்களை முழுமையா நம்புறேன்னு சொல்றவங்க தான் உண்மையான அன்பையும் காதலையும் உன்மேல் வைத்திருப்பவர்கள். எவ்வளவு அழகான ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல உங்க மேல நீங்க நிறைய அன்பை வைக்கணும். உங்களுக்கான வேல்யூவை நீங்க கிரியேட் பண்ணணும். நம்ம இதுதான் என் வேல்யூ அப்படின்றத ஒருத்தங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும். புரியலையா? வாயை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வேல்யூ தெரியும் போது அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. கம்ஃபர்ட்ல வைக்கிறத விட வாய் திறந்து பேசி ஒரு சில விஷயங்களை புரியவை அப்படின்றதுதான் இந்த கார்டு. கரேஜ் அண்ட் ட்ரூ லவ். சோ நான் சொன்னது சரி அப்படின்னா உண்மை காதல், ட்ரூ லவ் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்க போல்டா இருக்கிறது விஷயம் இல்லைங்க, எந்த நேரத்துல எவ்வளவு போல்டா நமக்கு தேவையான விஷயங்களை சொல்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நமக்காக எல்லாருமே எல்லா நேரமும் நின்று பேச மாட்டாங்க. பட் அதுக்கான தருணம் வரும்போது அவங்க பேசணும் அப்படின்றதையும் நம்ம அப்பப்போ எதிர்பார்க்கிறோன்றதையும் நம்ம புரிய வைக்கும் போதுதான், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றத எல்லா இடத்துலயும் புரிய வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது நீங்க விரும்புற நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அபண்டன்ஸ், நிறைய அபண்டன்ஸ் டைப் பண்ணுங்க. நிறைவான சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய அபண்டன்ஸ் உங்களை தேடி வரும். மேக்னெட், அலைன், பிளஸ், இதுதான் உங்களோட ஸ்விட்ச் வேர்டா இருக்க போகுது. மேக்னெட், அலைன், பிளஸ். இது இந்த வாரம் முழுக்க யூஸ் பண்ணுங்க. நிறைய பிங்க் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய மாற்றங்களை நீங்க உணர்வீங்க.
இந்த ஸ்விட்ச் வேர்டை கமெண்ட்லயும் டைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து விழுது. ஓகே, ஏதேனும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்களா, இல்ல அவங்க மறைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க அதை வெளிப்படையா சொல்றதுக்கும் இல்ல அவர்கள் வெளிப்படையா சொல்றதுக்கும் இந்த வாரம் அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அத வாய் திறந்து பேச போறீங்களான்னு தெரியல, பட் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதை பாக்குறேன். அண்ட் மற்றவர்களை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாரமா, இவங்க எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க எந்த அளவுக்கு நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு சில இடங்கள்ல அவங்கள டெஸ்ட் பண்ணி பாக்குறதும் நல்லது. ரொம்ப ஒரு ஆசையோ ஒரு அபிப்பிராயத்தையோ வச்சுட்டு கடைசியில கஷ்டப்படாத, மனசு வலிக்கும். சோ முதல்லயே உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத வெளிப்படையா சொல்ல ஆரம்பி. கெட் லவுட், லவுடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கெட் லவுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வாயை திறந்து பேசுனா, முதல் கார்டே என்ன, சபையில நின்று பேசுறதுதான் உண்மையான அன்புன்னு வந்திருக்கு. சோ இந்த வாரம் அதுதான் உங்க தீம். சோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டைம் வேணுமா, அவங்க நிறைய உங்களுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை சொல்ல ஆரம்பிங்க. நீங்களும் அதை செய்ய ஆரம்பிங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது இல்லை, இல்ல நீங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் நல்லது இல்லை. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். எங்கெங்க ஹானஸ்டா இருக்கணுமோ அங்கங்க ஹானஸ்டா இருங்க. பட் பிளண்டா எஸ் நோ அப்படின்னு இந்த வாரம் சொல்லாதீங்க. பிளண்டா அப்படியே இல்ல என்னால முடியாது, இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லாம ஏன் முடியல, ஏன் முடியும் அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வாரம் நீங்க சந்திக்க போறவர்கள் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கக்கூடியவர்கள். ஓகே, சோ அவங்கள விட நீங்க ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணணும், ட்ரெஸ் பண்ணணும், பழகணும், பேச தெரியணும், கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ண தெரியணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்களே ரொம்ப மேக்னெட்டிக் தான், பட் நீங்க அதை வந்து வெளியில காட்டிக்கிறது இல்லை. அண்ட் ஏதோ ஒரு வேலையை தோ செய்யறேன்னு பண்ணாமே இருக்கீங்க. அதை மிக விரைவில் செய்ய ஆரம்பிங்க. இந்த வாரம் நோ ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுவதற்கு இல்லை, கடகடன். ஏன்னா இது வந்து உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு மனநிலையில இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வளர்ச்சின்றது ஆசையா இருக்கு, பட் வளர்ச்சியை பார்த்து ஒரு பயமும் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா வளர்றதை விட இன்கேஸ் நான் தோத்துட்டேன்னா இவங்க எல்லாம் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, பண்ணட்டும். ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம ஒரு தப்பு பண்ணி இல்ல நம்ம சரியா ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, எதுனாலும் சரி, கூப்பிட்டு ஒரு 10 நாள் நம்மள வீட்டுல உட்கார வச்சு யாராவது பாத்துப்பாங்களா நம்மள? 11வது நாள் எப்ப வீட்டுக்கு போறதா பிளான், அந்த மாதிரி இருக்க யாருமே நம்ம லைஃப்ல வேணா. முதல்ல அதை யாருமே செய்ய மாட்டாங்க. சோ யாரோ ஒருத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்க ஃபெயிலியர்ஸ் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதே ஒரு லிமிட்டிங், ஒரு ஹிடன் பிளாக் நம்ம மைண்ட்ல. நம்ம யோசிக்கிறோம், இது இந்த பேலன்ஸ் என்னால பண்ண முடியுமா, அவங்க என்ன ஹர்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் பண்ண முடியுமா. இந்த வாரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் யோசிச்சுக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயங்களை யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு இந்த வாரம் புரிய வைப்பாங்க. நீ இப்படி செய்யற, இது தப்பு, இது இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்தாலும் அதை வந்து பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸா எடுத்துக்கோங்க. அதை அவமானமாவோ ஷேமாகவோ எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ், அது ஒரு சில பேர் வழியா உங்களுக்கு கிடைக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஓகே, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. டக் டக் டக்குன்னு எதுவும் பேசிடாதீங்க. நான் சொன்னேன்ல எஸ் ஆர் நோன்னு கூட சொல்லுங்க, பட் ஏன் அதை சொல்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஐ மீன் சொல்லிருங்க. ஸோ எஸ் நோ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்க வேண்டிய வாரமா நான் பாக்குறேங்க. ரொம்ப இண்டிபெண்டா நீங்க இருக்கணும். உங்களை நீங்களே சந்தேகப்படாதீங்க. தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, போல்டா இருங்க. எதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், யார்ட்டையாவது போய் சாரி சொல்ல முடியும் அப்படின்னா இந்த வாரம் அதற்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோங்க. கோ சே சாரி. அந்த பேட்டர்னை வந்து அப்படியே ஃப்ளோ பண்ண விடாதீங்க. கோ சே சாரி, இண்டிபெண்டா இருங்க. அண்ட் நீங்க இன்புட் கொடுத்தும் உங்களுக்கான ரெசிப்ரோகேட்டட் லவ்வோ அன்போ பதிலோ கிடைக்கலன்னா இந்த வாரம் பின்னாடி ஓடாதீங்க. போய் அந்த நச்சு பண்றதுன்றோம்ல, அதை பண்ணாதீங்க. வெயிட்
பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த வாரம் நிறைய காத்திருத்தலும் இண்டிபெண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்குமான தருணமா தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய வாரமா இருக்கு. ரொம்ப உறவுகள் மாதிரி தெரியுது, எனக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரமா தெரியுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் கார்டு ரீடிங்ஸும் உங்களுக்காக மிக விரைவில் கிளாஸ் நடத்தப்படும், காலி கார்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களுக்கும் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கும் தெரியும். என்ன மாதிரி வீடியோஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம சேனல்ல வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதும் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அழகான வீடியோஸ் காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், ரொம்ப அழகான ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போறோம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த வாரம் செப்டம்பர் 28ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்த்துடலாமா? சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். ஓகே. அண்ட் ரெண்டாவது முக்கியமான மெசேஜ். ஓகே, எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிராவல்னா டிராவலிங் மட்டும் இல்ல யாரையாவது சந்திக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு ஒருத்தங்களை பார்த்து, அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், யார்கிட்ட இருந்தாவது ஒரு அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதா? திடீர்னு என் வாழ்க்கையில நிறைய தடைகள் தாமதங்கள் வருது, அதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும், அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற கைடன்ஸ் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இன்டர்னல் டிராவல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்டர்னலா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எப்படி நான் அதை டீல் பண்றேன், அதை டீல் பண்றதுக்கு எனக்கு யாராவது உதவி வேணுமா அப்படின்னு உங்களையே நீங்க இன்ட்ராஸ்பெக்ட், உங்களையே நீங்க கேள்வி கேட்கக்கூடிய தருணங்கள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரி வரும்போது நீங்க வளர்றீங்கன்னு தான் அர்த்தம். growth அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் அடுத்த கட்டம்னு நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது இதே மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும், நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தோணுது. பட் யாரை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா இந்த வாரம் அது யாரை கேட்டா நம்ம வாழ்க்கை பெட்டரா இன்னும் சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும் நீங்க கவனிச்சிருவீங்க. இந்த வாரம் அதுக்கான பதில் கிடைக்கும். பதில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பதில் இந்த வாரம் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு என்னன்னு பாத்துடலாமா? ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். பதில் கிடைக்கும்னு சொல்றேன், அப்போ வாய்ப்புகள் வர போறது தானே. growthன்னு சொன்னா, வளர்ச்சி அடைய போறீங்கன்னு சொன்னா உங்க முன்னாடிதான் ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன். சரி, சூப்பரா. வாய்ப்புகள், அழகான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அழகான வாய்ப்புகள். அண்ட் ரிமைன் பாசிட்டிவ். நீ சார்ஜ்டா, போன் சார்ஜ் ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்க வேணாலும் தைரியமா ஒரு நாள் எடுத்துட்டு போலாம்ல. அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா சார்ஜ்டா, பாசிட்டிவா, என்னால முடியும்டா, அப்படி என்ன அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியும். வர வாய்ப்புகளை நழுவ விடாத, போய் கேளு. ஓகே, கோ ஆஸ்க். எனக்கு மாற்றங்கள் வேணும், அப்ப எனக்கு மாற்றங்கள் வேணும்னா நான் என்ன செய்யணும், வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன், எப்படி அந்த எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத கேளுங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் கார்டு, பணம், நிறைய பணம், நிறைய வாய்ப்புகள். இன்ஃபேக்ட் நீங்க பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கார்டுலாம் நீங்க என்கிட்ட டேரோ கத்துக்கிறீங்கன்னா இந்நேரம் இதெல்லாம் நல்லா இல்ல கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னாலும் இந்நேரம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. say yes to it. எஸ்ன்னு சொல்லுங்க. சில நேரம் நமக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம் வரும். பட் அது நம்மள அப்படி பிடிச்சி இழுக்கும். ஒரு பயம் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கும், இன்னொரு பக்கம் வாய்ப்பு பிடிச்சி இருக்கும். எதை யூஸ் பண்றது, எதை பழகிக்கலாம்னு நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து இவங்க இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணா எனக்கு இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு யார நம்பியும் அந்த வாய்ப்பை அட்ராக்ட் பண்ணாத. நல்லா கேட்டுக்கோங்க, யார நம்பியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் இதை நான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேர்வு செஞ்சு உங்களுக்காக நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குத்துதே கொடையதே இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். முதல்ல உங்க வளர்ச்சியை பத்தி நிஜமாவே அக்கறை காட்டக்கூடியவர்கள் இவ்வளவு பேர் தான், ரொம்ப கம்மியா, இத்தினோண்டு தான். அதுல அவங்க எவ்வளவு நேர்மையா நம்ம வளர்ச்சி ஆசைப்படுறாங்கன்றது அதை விட குட்டி.
சோ எல்லார்கிட்டையும் உங்க ரகசியங்களையோ உங்க வளர்ச்சியை பத்தியோ போய் பேச தேவையில்லை. யூ ஆர் இனஃப். இதுதான் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன். இந்த கார்டே யூ ஆர் இனஃப். நீயே போதும், செல்ஃப் சஃபிஷியன்ட். உன் வேலையை நீயே பார்த்துட்டு போ. யாருக்காகவும் நீ நின்னுகிட்டு அந்த பெருசா வரக்கூடிய விஷயத்த விட்டுறாத. ரொம்ப அழகான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் நீங்க இந்த வாரம் யோசிக்கணுங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை அட்ராக்ட் பண்றதுக்கா, இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரணுமா? வராத விஷயத்த வரலன்னு சொல்லி விட்டுட்டு போறது எவ்வளவு பெட்டர்ல. வரணும் வரணும்னு நினைச்சு அழுகிறத விட வரலையா, ஓகே அப்படின்ட்டு போயிடுறது பெட்டர். அண்ட் ரொம்ப லவுடா இருக்காதீங்க. சில நேரங்கள்ல நீங்க சத்தமா பேசுறது கூட, ஒரே ஒரு வார்த்தை தான் சத்தமா சொல்லியிருப்பீங்க, அது என்னடா இது அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப சத்தமாவும் பேசாதீங்க, பேசாமையும் இருக்காதீங்க. உங்க டோனை கொஞ்சம் இது பண்ணுங்க. உங்களுக்கான சரியான ஒரு டீச்சர், ஒரு கைடு இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு தோணுது. அந்த கைடு கிடைக்கும் போது கூட எப்படி அதை பயன்படுத்திக்கணும்னு யோசிங்க. ஒரு அழகான கைடு உங்களை தேடி வர போறாங்க. அந்த கைடை எப்படி பயன்படுத்திக்கணும்னு யோசிங்க. அப்படியே அவங்கள வந்து எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஃபைன் தான், எனக்கு எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லாம அந்த கைடை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்தி சக்சஸை உருவாக்கணும். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை தவற விடாம நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அந்த வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்தும் போது தங்கம் தான். நீங்க வந்து இந்த வாரம் பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் illuminate transform gold டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வார்த்தைகள் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் டைம் ஸ்டாம்ப்ல கொடுத்துருப்பேன். கண்டிப்பா எல்லா வீடியோலயும் நான் கொடுப்பேன். ஸ்விட்ச் வேர்டும் கொடுப்பேன், டைமையும் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணுங்க. illuminate transform gold டைப் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு. உடலை வருத்திக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் பாக்குறேன். அது உண்மைன்னா உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அதாங்க உங்க கார்ட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எதுக்கோ பயப்படுறீங்க, இல்ல ஸ்ட்ரகிள் பண்றீங்க. என்னது அது? நீங்க தான் சொல்லணும். எதுக்கு பயம், எதுக்கு தடா நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பணம் சார்ந்த விஷயமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது தெரியுது நீங்க தான் பாஸ். ஆக்சுவலி நீங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ், ரொம்ப போல்டுன்றதை விட எனக்கு இதுதான் நடக்கணும்னா அதை எப்படி என் வாழ்க்கையில வர வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. பட் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், தெரியாம இல்ல. நிறைய அன்பினிஷ்டு ஒர்க்கும் வச்சிருக்கீங்க. அந்த வேலை முக்கியம் தெரியும், ஆனா அதை செய்யாமையும் இருக்கீங்க. அந்த அன்பினிஷ்ட் வேலையை முதல்ல முடிங்க. அண்ட் ஆல்சோ அந்த சக்சஸை ரெசிஸ்ட் பண்றதும் நீங்க தான். எனக்கு இது வேண்டாம், இது வந்தா என் குடும்பம் என்ன நினைக்கும், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். வரும்போது அது பாட்டுக்கு வரும். வரும்போது அது எப்படி யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்றதுன்னு அதே சொல்லி கொடுப்போம். நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்க தேவையில்லை. கொஞ்சம் கம்பேஷனட்டாவும் இருங்க. ஓவர் கம்பேஷனட்டா இருக்காதீங்க. எங்கெங்க விட்டு கொடுத்து போகணும், எங்கெங்க காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ இந்த வாரம் அதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய வெற்றிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வெற்றிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்காம உங்க வெற்றியை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. பகிர்ந்துக்க தேவையில்லை. இந்த வாரம் உங்க வெற்றியையோ உங்க வாய்ப்புகளையோ நீங்க பகிர்ந்துக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. நீங்க உங்க வெற்றிகளும் வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. மென்டலி கெட் ரெடி. சூப்பரா இருக்க போகுது. அண்ட் டோன்ட் ரெசிஸ்ட் யுவர் சக்சஸ். அதுதான் எனக்கு திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பறவைகள் தெரியல, உங்க கார்டுல வந்து பறவைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. பறவைகளை வந்து நீங்க ரொம்ப நிறைய பாப்பீங்களா, இல்ல பறவைகளுக்கு உணவு கொடுக்கணுமா, தண்ணி கொடுக்கணுமான்னு தெரியல. சோ பறவைகளை சார்ந்து என்ன செய்ய முடியும் அப்படின்றத இந்த வாரம் கவனிக்க ஆரம்பிங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என் காலி கார்டு ரீடிங்ஸ் பத்தியும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதோட கிளாஸ் அக்டோபர்ல ஆரம்பிக்க போறோம். இன்ட்ரெஸ்டட்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்தா இன்னும் நீங்க விரும்பி பாப்பீங்கன்றதையும் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோஸையும் நான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப அழகான வாரத்துக்கு தயாராகுங்க. அக்டோபர் மாத ப்ரெடிக்ஷன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.